அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. ஆனா இப்ப மாறிட்டாங்க. நீ ஏதோ சொன்னியாமே. ஆமா. அ, என்ன சொன்ன? ஆம், உண்மையே சொன்னேன். அதான் உன்னை என்ன சொன்னேன்னு கேக்குறேன். ஆம், ஆ, விஸ்வா ரொம்ப நல்லவன், திறமசாலி, பொறுமையானவன். ஆம், ஆ, அப்புறம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். முக்கியமா நல்லா பெண்ட் எடுப்பான்னு சொன்னேன். துளசி, நான் சீரியஸா கேக்குறேன். ப்ராமிஸா நீ ரொம்ப 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 நல்ல பையன்னு சொன்னேன். இல்ல, நீ வேற ஏதோ சொல்லியிருக்க. ம், இதுக்கு மேல என்ன சொல்றது? அப்படி பார்க்காத செல்லும், ரொம்ப பரிதாபமா இருக்கு. சரி, நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? காஞ்சிபுரத்துல நமக்குள்ள எதுவும் நடக்கல. நான் பொய் சத்தியம் தான் பண்ணேன். அதான் எனக்கே தெரியுமே. ஏன் பண்ணேன்னு தெரியுமா? பிகாஸ் ஐ லவ் யூ. காதல் பா, காதல். உன் மேல எனக்கு அவ்வளோ காதல். அதான் பொய் சத்தியம் பண்ணிட்டு உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். ம். என்ன பாக்குற, நம்பலையா? எனக்கு அதுவும் தெரியும். நான் என் அம்மா கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். அத நான் மாத்திட்டேன் விஸ்வா. அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அம்மன் முன்னால வச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டேன். விஸ்வா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். ஆ, அம்மா ஒன்னும் சொல்லலையா? என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. சரி, எனக்கு நீ என்ன தரப்போற? சத்தியமா இது நிஜ சத்தியம். நீ நல்லவ, தப்பு பண்ணாதவன்னு சொல்லிட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்கு துளசி. அம்மா மனச மாத்தி என்ன நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதானா? இதுக்கு மேல என்ன? கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஏதாவதுன்னா? ஆ, இல்ல, பைரவி அம்மாவை கார்ல கூட்டிட்டு போய் கோயில்ல வச்சு உண்மையெல்லாம் சொல்லி உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். அதனால ஓ, ஓகே. ஆனா இப்போ நான் ஒரு கெட்டவனாக போறேனே.
இத பாரா, இந்த கொலையை நீ செய்யல, யாரோ உன்னை செய்ய சொல்லியிருக்காங்க. யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு. சார் யாரும் சொல்லலை சார். என்ன கூலிக்கு கொலை பண்ணுறேன்னு நினச்சிங்களா? நான் தான் செஞ்சேன். எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு. ரொம்ப கெட்ட வார்த்தையில என்னை திட்டினான். கத்தி எடுத்து ஒரே சொருவா சொருவிட்டேன். இதை என்ன நம்ப சொல்றியா? உனக்கு அவனை கொல்ல வேண்டிய மோட்டிவேஷனே கிடையாது. நீ அவனை கொலை பண்ணவும் இல்லை. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரோ உனக்கு பணம் கொடுத்து சரண்டராக சொல்லியிருக்காங்க. நீ சரண்டர் ஆயிருக்க. யாரது? சார் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எத்தனை பேர் வந்து கேட்டாலும் சரி, நான் ஒரே பதில தான் சார் சொல்லுவேன். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இந்த பாரா, நானாவது வாயால விசாரிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் மாயன் சார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்கவுண்டர் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட். வாயால எல்லாம் பேச மாட்டாரு. உண்மையை சொன்னா கேட்பாரு. இல்லைன்னா துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு சுட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு. சார் இந்த கதையெல்லாம் நான் எப்போவே கேட்டுட்டேன் சார். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. மாயன் சார் வரட்டும், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். மாயன் சார் வந்துகிட்டு தாண்டா இருக்காரு. Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. சார் So, Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad. என்னையா சொல்றான்? உண்மையை சொன்னானா இல்லையா? இல்ல சார், எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி திருப்பி அதே பதில சொல்றான் சார். என்னடா உண்மையை சொல்ல மாட்டியா? சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன். என்ன பொய் சொல்ல சொல்கிறீங்களா? அதெல்லாம் என்னால் முடியாது சார். அவன் என்ன சொல்றான்? டேய் வாடா வாடா. வாடா வா, பிச்சிரும் ராஸ்கல். சார் இவனாவது வாயை திறந்து ஏதாவது ஒன்று பேசுறா சார். இவன் இருக்கானே வாயவே திறக்க மாட்டேங்கிறான் சார். என்னடா வாயை திறக்க மாட்டியா? உன் வாயை இப்போ திறக்கிறேன், பார்க்குறியா? என்ன சார் மிரட்டி பார்க்குறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆள் தெரியாம மிரட்டாதீங்க. அப்புறம் இந்த ஜென்மத்தில் யூனிஃபார்மே போட முடியாம பண்ணிடுவேன். ஏய், சப் இன்ஸ்பெக்டர் சார் பாத்ரூம் போகணும்னு சொன்னா அனுப்பணும். தப்பிக்க பார்த்தா என்கவுண்டரில் போட்டுட்டோன்னு எழுதி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடு. சார் ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். சார் பாத்ரூம் போறியா? ஐயோ சார் என்னை விட்டுருங்க சார். நான் சொல்லிடுறேன் சார். சார் நான் உண்மையே சொல்லிடுறேன் சார். சார் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லு. பில்டிங் கான்ட்ராக்டர் செல்லத்துறை தான் சார் இந்த கொலையை செஞ்சாரு. லேண்டு பிரச்சனை சார். இந்த கொலையை நான் ஏற்றுக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னார் சார். அதான் சார் இந்த கொலையை நான் ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன் சார். ரைட்டர் சார். சார் இவன் சொன்னது அப்படியே எழுதி இவங்கிட்ட கையெழுத்து வாங்குங்க. வாடா, இதில் வந்து கையெழுத்து போடு.
ஓடு. கையெழுத்து வாங்கிட்டேன் சார். சரி போங்க. ஓகே சார். மிஸ்டர் குமரேசன், நீங்க எழுந்துருங்க. சார் என்னடா பார்க்கற? ஒரே டைலாக்க திருப்பி திருப்பி சொன்னல, உன்னை உண்மையை சொல்ல வைக்கத்தான் இந்த டிராமா. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் மாயன் பேசுறேன். எப்போ இது எப்போ நடந்துச்சு? சார், நாங்கள் இப்போ உடனே கிளம்பி வரோம். நீங்கள் ஃபோன் வைங்க. கான்ஸ்டபிள், வண்டி எடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஏய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? போட உள்ள ஓட. போடா. என் அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சிவகாமி, பண்ணிடலாமா? சரிங்க அண்ணி. விஸ்வா, அம்மா, இங்க வா. துளசிக்கு நலுங்கு வச்சு விடு. சரிம்மா. துளசி, விஸ்வா கால தொட்டு கும்பிட்டுக்கம்மா. நல்லா சந்தோஷமா இரு. விஸ்வா, உன் கையால ஒரு ஸ்வீட் எடுத்து துளசிக்கு ஊட்டி விடு. சரிம்மா. பாருங்கம்மா. நல்லா இருமா.
நல்லா இருமா. நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எழுந்துரு. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நல்லா இருமா. அப்போ நாங்களும் புறப்படுறோம். இரு சிவகாமி, மத்தியானம் சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல அண்ணி, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இவரும் ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னாரு. நாங்க சாயங்காலம் வந்துடுறோம். அப்படியா? அப்படின்னா சரி. துளசி, நாங்க போயிட்டு வரட்டுமா? சரி சிவகாமி. துளசிக்கு குழந்தை பிறந்ததும் என் பேத்திக்கு நான் சொல்லி கொடுப்பேன், ஓ அம்மாவை நீ துளசின்னு தான் கூப்பிடணும்னு. அப்ப இவ என்ன பண்றான்னு பாக்குறேன். சரி அண்ணி, நாங்க கிளம்புறோம். சரி. வாங்க. வரோம் விஸ்வா. விஸ்வா, நான் கிளம்புறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, நீங்கள் டிஜிபி சாரோட சன் விஸ்வா தானே? ஆமாம். நான் இன்ஸ்பெக்டர் மாயன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்கள் வீட்டில் ருத்ராங்கிற ஒரு பொண்ணு காணாமல் போனதா நேற்று ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே? ஆமாங்க. உடனே மார்ச்சரிக்கு வாங்க. ஏன்? அது ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்கு. அது ருத்ராவா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படியா? ஓகே சார். விஸ்வா, என்னப்பா? யார் போன்ல? அம்மா, ருத்ராவை காணும்னு நேற்று கனகாவை அழைச்சிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது இப்போ மாயாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் பேசினாரு. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். விஸ்வா, இன்ஸ்பெக்டர் என்ன பேசினாரு? சொல்லு விஸ்வா, என்ன பேசினாரு? அது ஒன்றும் இல்லை, நான் பேசிக்கிறேன். ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு அவங்க உன்னை கூப்பிடுறாங்க? அம்மா, அதை நான் பார்த்துக்கிறேம்மா. விஸ்வா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போ. மாமா, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க மாமா. என்ன சொன்னாங்கன்னு சொல்லு விஸ்வா. அம்மா, அது என்னன்னு சொல்லுங்க மாமா. அது வந்துமா, எதுக்கு தயங்குற? சொல்லு விஸ்வா. அம்மா, அது வந்து அது ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கான். அதை மார்ச்சுரியில் வச்சிருக்காங்களா? அது ருத்ராவா இல்லையான்னு அடையாளம் காட்ட சொல்றாங்க.